நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குரானிலே சொல்லுகிறான். சூரா பக்கரா, அல் பக்கரா சூராவில் 161, 162 ஆகிய 2 வசனங்களில் சொல்லுகிறான். இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபாரும் உலாய்க அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன். எவர்கள் நிராகரிக்கிறார்களோ, நிராகரித்தவர்களாக யார் மரணிக்கிறார்களோ அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளின் சாபம், மனிதர்களின் சாபம் உண்டாகும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தாலா படைத்த இறைவனான அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் கோபப்படக்கூடிய, அல்லாஹ் சபிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய ஒரு பாவம் குஃப்ர், ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதும், அல்லாஹ்வை நிராகரிப்பதும், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் கோபப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. ஒரு மனிதன் அல்லாஹுவை நிராகரித்தவனாக, அல்லாஹுவுக்கு இணை கற்பித்தவனாக மரணிப்பானேயானால் அவனுடைய மரணம் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற மரணமாக, மலக்குகளின் சாபத்தை பெற்ற மரணமாக, மனிதர்கள், நல்ல மனிதர்களின் சாபத்தை பெற்ற மரணமாகத்தான் அது அமைகிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் அந்த சாபத்திலேயே நிரந்தரமாக இருப்பார்கள், அவர்களுக்கு வேதனை குறைக்கப்பட மாட்டாது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் ஒரு சில சகோதரர்கள், குறிப்பாக தேர்தல் நேரத்தில் போட்டியிடக்கூடிய முஸ்லிம் வேட்பாளர்கள், தேர்தலுக்காக மாற்று மத மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக மாற்று மதத்தவர்கள் வழிபடக்கூடிய அவர்களின் வழிபாட்டு தலங்களான இணை வைப்பு கூடங்கள், நிராகரிப்பு கூடங்களுக்கு சென்று அங்கு வழிபடுவது போன்று நிற்பதும், அங்கு கையெடுத்து கும்பிடுவதும், மாற்று மத மக்கள் நெத்தியில் பூசுவது போன்று திருநீர் குங்குமத்தை பூசிக்கொள்வதும், அங்கு அந்த இடத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய மாலைகளை அணிந்து கொள்வதும், அங்கு தலையில் கட்டப்படுகிற பரிவட்டங்கள் கட்டிக்கொள்வதும், இது போன்ற நிகழ்வுகள் தமிழகத்தில் பல வருடங்களாக நடந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் அதிகமாக இந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஒரு முஸ்லிம் வேட்பாளர் குறிப்பிட்ட தொகுதியில் போட்டியிடுகிறார் என்று சொன்னால், அவர் அனைத்து சமுதாய மக்களிடத்திலும் வாக்கு சேகரிக்க அந்த தொகுதியில் உட்பட்ட பகுதிகளுக்கு, அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஏரியாக்கள், தெருக்கள், ஊர்களுக்கு செல்வார். அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களிடத்திலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவார். அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வார். அந்த மக்கள் அவர்களிடத்தில் பிரச்சாரம் செய்வது, வாக்கு சேகரிப்பது, அவர்களை வாக்களிக்குமாறு அவர்கள்ட்ட கோரிக்கை வைப்பது மார்க்கத்தில் குற்றமல்ல. ஆனால் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களின் இணை வைப்பு கூடங்களுக்கு சென்று வழிபடுவது போன்று நிற்பதும், அவர்கள் தருகிற அந்த இணை வைப்பு பொருளான திருநீர் குங்குமத்தை நெத்தியில் பூசிக்கொள்வதும், அந்த இணை வைப்பு கூடங்கள், நிராகரிப்பு கூடங்கள், சிலை வழிபாட்டு தலங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய மாலைகள், துண்டுகளை அணிந்து கொள்வதும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட, ஹராமாக்கப்பட்ட செயல். இஸ்லாத்தில் கடுமையாக தடை செய்யப்பட்ட, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய பாவம் குஃபுர், ஷிர்க். இந்த ஷிர்க்கையும் குஃபுரையும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹு தாலா வெறுக்கக்கூடிய பாவத்தை சர்வசாதாரணமாக ஓட்டுக்காக, தேர்தலுக்காக மக்கள், மாற்று மத மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செயல்களில் சில சகோதரர்கள் ஈடுபடுகிறார்கள். குஃபுர் எப்படிப்பட்ட ஒரு பாவச் செயல், ஷிர்க் எப்படிப்பட்ட ஒரு பாவச் செயல் என்று தெரிந்த முஸ்லிம் வேட்பாளர்களும் இதை செய்கிறார்கள். அதை பற்றி ஒன்றும் தெரியாதவர்களும் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். இதை பற்றி மார்க்கம் சொல்லுகிற ஒரு தீர்வு என்னன்னு சொன்னால், இது போன்ற செயல்களை நாம் செய்யக்கூடாது. முஸ்லிம் சமுதாயத்திற்கு குறிப்பிட்ட கட்சிகள் சீட்டு வழங்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தேர்தலிலே போட்டியிட வேண்டும். அவர்கள் ஜெயித்து சட்டமன்றங்கள், பாராளுமன்றங்களுக்கு செல்ல வேண்டும். முஸ்லிம் வேட்பாளர்கள் போட்டியிட்டு ஜெயித்து முஸ்லிம் சமூகத்துக்காக சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றத்திலும் முஸ்லிம் சமூகத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும். முஸ்லிம் சமூகத்துக்காக பாடுபட வேண்டும். முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு
பெரிய அரசியல் கட்சிகள் சீட்டுகள் வழங்க வேண்டும் என்பதெல்லாம் நியாயமான கோரிக்கை. ஒரு முஸ்லீமுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி சீட்டு கொடுப்பதும், ஒரு தொகுதியில் நிற்பதற்கு சீட்டு வழங்குவதும், அவர் அந்த தொகுதியிலே போட்டியிட்டு அதற்காக வேண்டி பாடுபட்டு ஜெயித்து சட்டமன்றத்திற்கு சென்று முஸ்லீம் சமூகத்துக்காக குரல் கொடுப்பது, அல்லது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு குறிப்பிட்ட தொகுதியில் நின்று ஜெயித்து பாராளுமன்றத்திலே முஸ்லீம் சமூகத்துக்காக குரல் கொடுப்பது, முஸ்லீம் சமூகத்துக்காக அங்கு பாராளுமன்றத்தில் பேசுவது, சட்டமன்றத்தில் பேசுவது நன்மையான காரியம், முஸ்லீம் சமூகத்துக்கு அவசியமான தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதைவிட முஸ்லீம் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்க வேண்டும் என்பது முக்கியம். முஸ்லிம் வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்லிம் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம் சமூகத்துக்காக சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்பது அவசியம். முஸ்லிம் சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் உரிய அளவில் கிடைக்க வேண்டும் என்பது நன்மை, அவசியம். அதைவிட முக்கியம், அவசியம் மார்க்கம், கொள்கை. இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை தௌஹீத். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்ப வேண்டும், வேறு எதையும் நம்பக்கூடாது. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், வேறு எதையும் வணங்கக்கூடாது என்ற தௌஹீத். இந்த தௌஹீது தான் இஸ்லாத்தின் அடிப்படை. இந்த கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்கள் என்ன? சமாதி வழிபாடு, சிலைகள் வழிபாடு, குஃபரான ஷிர்கான காரியங்கள் இஸ்லாத்துக்கு எதிரானது, இஸ்லாத்தின் அடிப்படையான தௌஹீத் கொள்கைக்கு எதிரானது, படைத்த இறைவனான அல்லாஹ்வுக்கு விரோதமானது. அப்போ இந்த செயல்களில் ஈடுபடுவது, அதை நாங்கள் உள்ளத்தில் அதை வெறுக்கிறோம், செயல்களில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்ற ஒரு கருத்தில் இதை செய்வது குற்றம். முஸ்லீம் சமூகத்துக்கு நன்மை கிடைப்பதற்காக, பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதற்காக தேர்தலில் போட்டியிடுவதும், ஜெயித்து சட்டமன்ற பாராளுமன்றத்தில் சென்று முஸ்லீம் சமூகத்துக்காக பாடுபடுவதும் எவ்வளவு முக்கியமோ அதைவிட மிக முக்கியம் மார்க்கத்தை பின்பற்றுவது, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படை, முதன்மை அடிப்படையான தௌஹீதுக்கு, படைத்த இறைவனான அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கைக்கு எதிராக, அதற்கு விரோதமாக போய் இணை வைப்பு தலங்கள், நிராகரிப்பு தலங்கள், நிறைய நிராகரிப்பு இணை வைப்பு கூடங்களில் போய் நின்று கையடித்து கும்பிடுவதும், வாக்களிக்கக்கூடிய மக்களின் கால்களிலே விழுவதும் பாவச் செயல், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய பாவச் செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம் வேட்பாளர்கள் இந்த காரியத்தில் ஈடுபடுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதற்கு பதிலாக அந்த மக்களிடத்தில் கையெடுத்து கும்பிடாமல், கையெடுத்து கும்பிடுவது ஹராம், வணக்கம் சொல்வது ஹராம், அந்த மக்கள் இணை வைப்பு கூடங்கள், நிராகரிப்பு கூடங்களிலே வழிபடுகிறார்களே, அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வழிபாடு செய்கிறார்களே, அந்த வழிபாட்டு தலங்களில் நின்று அந்த மக்களோடு சேர்ந்து இவர்களும் போய் கும்பிடுகிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக பெரும் பாவம். எப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னால் சாதாரண பாவம் அல்ல, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய, லஅனத்துக்குரிய பாவம். அதற்கு பதிலாக முஸ்லிம் வேட்பாளர்கள் அந்த மக்களிடத்தில் வாக்கு கேட்க போகும்போது அந்த மக்களிடத்தில் மரியாதையாக, பாசமாக பேசி தங்களின் நிலைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம். நாங்கள் எங்கள் கொள்கையை விட்டு நாங்கள் வரமாட்டோம், இணை வைப்பு தலங்கள், நிராகரிப்பு கூடங்கள் உங்களுக்கு வழிபாட்டு தலங்களாக இருப்பது எங்கள் மார்க்கத்தில் கடுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு பாவச் செயலாக இருக்கிறது. நாங்கள் இந்த இடத்தில் வந்து உங்களோடு சேர்ந்து நின்றால் படைத்த இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு அநீதி என்பதை எங்கள் மார்க்கம் சொல்லுகிறது, எங்களின் நம்பிக்கை எப்படி இருக்கிறது. நாங்கள் இந்த இடத்திற்கு வருவது எங்களுக்கு தடுக்கப்பட்டது. எப்படி ஒரு பன்றி இறைச்சியை முஸ்லீம் வேட்பாளர் சாப்பிட மாட்டாரோ, எந்த முஸ்லீம் வேட்பாளராவது வாக்கு சேகரிக்க போகிற இடத்துல அந்த வேட்பாளருக்கு பன்றி இறைச்சியை கொடுத்தால் முஸ்லீம் வேட்பாளர் சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். பன்றி இறைச்சியை சாப்பிடுவதை விட பெரும்பாவம் நிராகரிப்பு இணை வைப்பு ஆதரிப்பது. அப்போ ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு பன்றி இறைச்சியை கொடுத்தா அவர் என்ன சொல்லுவார்? அந்த இடத்துல இது எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு, இந்த உணவை நாங்கள் சாப்பிடக்கூடாது, கோச்சிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க, நாங்கள் இதை சாப்பிட முடியாதுன்னு சொல்லி எப்படி தவிர்ப்பாங்களோ அதே மாதிரி இதையும் தவிர்க்க வேண்டும். மாற்று மத மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கலாம், தப்பு கிடையாது. அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம கேன்வாஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஷிர்கான காரியத்தை செஞ்சு, ஷிர்கான காரியம், குஃப்ரான காரியத்தை ஆதரித்து தான் ஓட்டு கேட்கணும்னா அப்படி ஒரு பிரதிநிதித்துவம் தேவையில்லை. மார்க்கத்தை விட்டுட்டு ஒரு பிரதிநிதித்துவம் முஸ்லீம் சமூகத்துக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அது தேவை கிடையாது. அதுக்கு நம்ம நிலைகளை சொல்லி கேட்கலாம், நம்ம கொள்கையை சொல்லி கேட்கலாம். நாங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது,
இந்த இடத்துல வந்து கையேந்தக்கூடாது, நீங்கள் தருகிற விபூதி குங்குமத்தை நெத்தியில் பூசக்கூடாது, நீங்கள் தருகிற பரிவட்டங்களை நாங்கள் கட்டிக்கொள்ளக்கூடாது, உங்களை மாதிரி நீங்கள் வழிபடுற அந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கக்கூடாது, நின்றா நாங்கள் இறைவனின் கோபத்திற்கு தண்டனைக்கு ஆளாகி விடுவோங்கிறத சொல்லி அந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்டால் அவங்க புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்க தயாராக இருப்பாங்க. வாக்களிக்கிறதும் வாக்களிக்காததும் அவங்களுடைய உரிமை. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கோயிலில் சென்று வழிபடக்கூடிய, அதாவது இணை வைப்பு கூடங்கள், நிராகரிப்பு கூடங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய முஸ்லீம் வேட்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்படிலாம் போய் நின்றா, அந்த மக்கள் கூடுற அந்த இடத்துல போய் அவங்களோட சேர்ந்து நாம் நின்றா, விபூதியை வாங்கி பூசிக்கிட்டா, குங்குமத்தை வாங்கி பூசிக்கிட்டா, பரிவட்டத்தை வாங்கி கழுத்தில் கட்டிக்கிட்டா, தலையில் கட்டிக்கிட்டா, அவங்க தர்ற மாலையை வாங்கி போட்டுக்கிட்டா, அவங்க கும்பிட்ற சிலையை கும்பிட்டு அவங்க இழுக்கிற தேரை நாம் இழுத்து அதில் கலந்துக்கிட்டா, அந்த மக்கள் நம்ம மேலே உள்ள பாசத்தில் நாம் இதெல்லாம் செஞ்சோங்கிறதுக்காக வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. இதையெல்லாம் செய்ய சொல்லி வாக்களிக்காதவனும் இருக்கான். நீ என் கோயிலுக்கு வா, நான் கும்பிட்ற சிலையை கும்பிடு, நான் கொடுக்குற பொருளை வாங்கி சாப்பிடு, நான் கொடுக்குற பொருளை வாங்கி உன் நெத்தியில் பூசிக்க, நான் கொடுக்குற மாலையை என் சிலையிட்டிருந்து எடுத்துகிட்டு வர்ற மாலையை உன் கழுத்தில் போட்டுக்கன்னு சொல்லி இதையெல்லாம் செய்ய சொல்லி செஞ்சு கடைசியில் தேர்தல் நேரத்தில் அவன் வாக்களிக்கக்கூடாதுன்னு அவன் மனசு மாறிடுச்சுன்னா மாற்றி வாக்களிச்சிடுவான். அப்போ இதெல்லாம் செஞ்சால் தான் நமக்கு ஓட்டுகளும், நாம் ஜெயிப்போம், நாம் சட்டமன்றத்தில் உறுப்பினராக, பாராளுமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுப்போம்னு நினைக்கிறது இருக்குதே, அது ஒரு அறியாமைத்தனம் என்பதை இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய வேட்பாளர்கள் புரிந்து கொள்வது, அவர்களுக்கு வேண்டியவர்கள், இதை ஆதரிப்பவர்கள் புரிந்து கொள்வது கடமை. இதை சிலர் சொல்லுகிறார்கள், சில சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் உள்ளத்தில் இதை செய்யவில்லை, வெளிப்படையாக ஒரு நிர்பந்தத்தில் தான் இதை செய்கிறாங்கங்கிறாங்க. நிர்பந்தம்னா என்ன? உயிர் போகிற நிலமை தான் நிர்பந்தம். ஆனால் இது உயிர் போகிற நிலமை கிடையாது. இப்போ நமக்கு பிரதிநிதித்துவம் வேணும், நமக்காக வேண்டி சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க ஆள் வேணும், பாராளுமன்றத்தில் நமக்காக பேச ஆள் வேணும், உண்மை, அது வந்து அவசியம். அதை விட முக்கியம் மறுமை வாழ்க்கை. அப்போ இந்த உலகத்தில் உள்ள நல்ல விஷயங்களுக்காக மறுமை வாழ்க்கையை நாசமாக்கி விடக்கூடாது. உலகத்தில் உள்ள சில வசதி சௌரியங்களுக்காக படைத்த இறைவனின் கோபத்திற்கு, சாபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது. நாங்கள் உள்ளத்தில் அதை வெறுக்கிறோம், வேண்டா வெறுப்பாத்தான் இதை போய் செய்கிறோன்னு சொல்லி ஒரு வேட்பாளர் நினைப்பாரே, ஆனால் அதற்கு நபி அவர்களின் ஒரு செய்தி மிக பெரும் ஆதாரமாக, மிக பெரும் எச்சரிக்கையாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களின் உருவத்தை பார்ப்பதில்லை. படைத்த இறைவன், நமக்கு இருக்கக்கூடிய உருவம் அவன் கொடுத்தது. படைத்த இறைவன் அவன் நமக்கு கொடுத்த உருவத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் எதை பார்க்கிறான்? அல்லாஹ் உங்கள் உருவத்தையோ தோற்றத்தையோ பார்ப்பதில்லை, உங்களின் உள்ளங்களையும் செயல்களையுமே அல்லாஹ் பார்க்கிறான். நம்முடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது அதை அல்லாஹ் பார்க்குறான். நம்முடைய செயல்களை அல்லாஹ் பார்க்குறான். அப்போ செயல்கள் ரொம்ப முக்கியம். நாங்கள் உள்ளத்தில் வெறுக்கிறோம், அதை நாங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கிறல, அது ஒரு கல் சிலை, அதுக்கு எந்த சக்தியும் இல்லைங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதே நேரத்தில் தேர்தலுக்காக, ஓட்டுக்காக நாங்கள் இப்படி போய் நின்று கையெடுத்து கும்பிடுவோம், அந்த மக்கள் கூப்பிட்டா அந்த கோயிலில் போய் வழிபடுவோம். ஷிர்க்கு, இணை வைப்பு கூடங்கள், குஃபுர் கூடங்கள், நிராகரிப்பு கூடங்கள், இணை வைப்பு கூடங்களில் போய் நாங்கள் வழிபடுவோம்னு சொன்னால் அது ஒரு தவறான ஹராமாக்கப்பட்ட செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம் கொள்கையை, நம் நிலைப்பாட்டை தெளிவாக அந்த மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்கலாம். அல்லாஹ் நாடுனா தான் யார் ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க முடியும். எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, ஒருத்தர் ஜெயிச்சிட முடியுமா? அல்லாஹ் ஒருவர் ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அவர் ஜெயிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் அவர் ஜெயிச்சிடுவார். என்னதான் மக்கள் ஓட்டு போட்டாலும், என்னதான் மக்கள் ஆதரவு கொடுத்தாலும் அவன் தோக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னால் தோற்றுருவான். அது எப்படி தோப்பாங்கிறது தெரியாது. அப்போ வெற்றி தோல்வியை தரக்கூடியவன் அல்லாஹ். மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கணும், மக்கள்கிட்ட போய் வாக்கு சேகரிக்கணும், அது நல்ல விஷயம், அது தேவை. அதுக்காக மார்க்கத்தை விட்டுறக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு காரியங்களில் போய் ஈடுபடக்கூடாது, நிராகரிப்பு காரியங்களில் போய் ஈடுபடக்கூடாது, ஷிர்க்கு குஃப்ரை ஆதரிக்கக்கூடாது. இத்தகைய செயல்கள் இஸ்லாத்துக்கு எதிரானது, படைத்த இறைவனுக்கு விரோதமானது என்பதை முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.